வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ். இன்றைக்கி நம்ம வந்துட்டு இந்த பிஎஸ் போர்ட்டல் பற்றி ஒரு ரூமர் வெளியாக இருக்குது. அதை பற்றி நம்ம பேச போகிறோம். எந்த ஒரு இன்ட்ரோ விடாமல் ஸ்ட்ரைட்டாக போயிடுறேன் டாப்பிக்கு. ஓகே, ஸோ ஜூபி டெக்னு ஒருத்தர் இருக்கார். நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண அது முன்னக்கே வந்து ஜூபி டெக் வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் ரொம்ப பெரிய ஃபேன். அவர்கிட்ட இருந்து ஒரு சாஸ் வந்து வந்திருக்கு. அடுத்து ஒரு பிளே ஸ்டேஷன் போர்ட்டல் வெர்ஷன் ஒன்று வரப்போகுது. அதுக்கு வந்து ஒரு 2 பிக் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, அதை பற்றி தான் நீங்கள் நம்ம வந்து பேச போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷன், அதுக்கப்புறம் ரியாலிட்டி, அதை பற்றி பேசுவோம். அந்த டைமில் வந்துட்டு ஸ்டீம் டெக்கு ROG எல்லாம் வந்து கலக்கிட்டு இருக்கும் போது மார்க்கெட்டில் சோனி சைட் வந்து ஒன்றுமே வரலையே அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நம்ம வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ அந்த எதிர்பார்க்குற டைமில் திடீர்னு சோனி வந்துட்டு இந்த ஒரு லீக்ஸ்லாம் வெளியாகி அதுக்கப்புறம் ஒரு டிவைஸ் வந்து கொண்டு வந்தாங்க. நம்ம என்ன எதிர்பார்த்தோம், ஒரு ஸ்டாண்டலோன் அந்த மாதிரி இருக்கும், ஒரு ஹேண்டல்டு அப்படின்னு நம்ம நினச்சோம். லைக் பிஎஸ்பி தான் இந்த மாதிரி. பட் அந்த மாதிரி இல்லை. என்ன ஆனிச்சுன்னா ஒரு க்ளவுட் ஸ்ட்ரீமிங் டிவைஸ் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகே, அந்த டைமில் எல்லாத்தையும் அப்படியே கவுத்துருச்சு, எல்லாத்தையும் கவுந்து போச்சு. ஐயோ என்னடா ஸ்டாண்டலோன் டிவைஸ் கொண்டு வரானுங்க அப்படின்னு பார்த்தா திடீர்னு வந்துட்டு க்ளவுட் ஸ்ட்ரீமிங் கொண்டு வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் எல்லாரும் சலிச்சிக்கிட்டு சரி வாங்கி என்ன தான் பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கி பார்த்து எல்லாம் போய் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. இப்போ இதுக்கு ஒரு அப்கிரேட் வரப்போகுது. ஓகே, இதுக்கு வந்து இப்போ என்ன பேர் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ் போர்ட்டல் ப்ரோ அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து அடுத்து வந்து OLED ஸ்க்ரீன் வந்து கொடுக்க போகிறாங்க. இதுக்கு இப்போ வந்து LCD தான் இருக்குது, OLED ஸ்க்ரீன் வந்து கொடுக்க போகிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா we going to get a 120 Hz ஸ்க்ரீன் ரீஃப்ரெஷ் ரேட். 120 Hz ஸ்க்ரீன் ரீஃப்ரெஷ் ரேட் வந்து இதுக்கு வரப்போகுது. ஒரு சைட் வந்து யோசிச்சு பார்த்தா இப்போ எப்படி வந்து இந்த ROG ஸ்டீம் டெக்கில் வந்து OLED 120 Hz வந்து ஸ்க்ரீன் வந்து ஓடுது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இதுக்கு வந்துட்டு அடுத்து வந்து இந்த ப்ரோ வந்து ஒரு ஸ்டாண்டலோனாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இல்லை. ஓகே, அந்த மாதிரி இல்லை. மேபி ஸ்டாண்டலோன் வர வாய்ப்பு இருக்குது. இல்லைனா மேபி நம்மளுக்கு வந்துட்டு க்ளவுட் ஸ்ட்ரீமிங்லேயே வந்துட்டு OLED ஸ்க்ரீன் கொடுத்து அதுக்கப்புறம் 120 Hz கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா NVIDIA வந்துட்டு க்ளவுட் ஸ்ட்ரீமிங் 240 FPS வரைக்கும் வந்துட்டு சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிங்கன்னா. ஓகே, ஸோ இதுவும் வந்துட்டு அந்த மாதிரி வர ஏதாச்சும் வாய்ப்பு இருக்குது. ஒரு ஹையர் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வந்துட்டு நீங்கள் பே பண்ணி 120 Hz இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா OLED ஏன் கொடுக்குறாங்க, OLED வந்து ஏன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ LCD வந்துட்டு ரொம்ப வந்து கன்சியூம் பண்ணோம் பவர் பேட்டரியை. அதே OLED இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், இன்னும் வந்து பேட்டரி வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக வந்துட்டு சோனி வந்து இதில் வந்து OLED கொண்டு வராங்க. ஓகே, இது வந்து ஒரு லீக் தான் இப்போ வந்து அப்படியே ஒரு ரூமர் மாதிரி ஓடிட்டு இருக்கு. ஆனால் இது வந்து எவ்வளோக்கு உண்மை எவ்வளோக்கு பொய் அப்படின்னு எனக்கு தெரியல. இது வரைக்கும் நான் சோனி கிட்ட பார்த்த வரைக்கும் வந்துட்டு எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி நான் பார்த்துருக்கேன். முதல்ல ஒரு மாதிரியே லைட்டாக ஏதோ ஒரு லீக் வெளியாகும், அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் போக கடைசியில் அந்த ஃபைனல் ப்ராடக்ட் வந்து வெளியாயிரும். ஸோ லீக்ஸ் எல்லாமே ஃப்ரம் சோனி சைடு வந்து எல்லாம் உண்மையாக தான் இருக்குது. எனக்கு அது வந்துட்டு ஐம் வெரி ஷுவர் அபவுட் தட். ஓகேங்களா, ஸோ பிஎஸ் போர்ட்டல் ப்ரோ அண்ட் OLED ஸ்க்ரீன் அண்ட் 120 Hz ஸ்க்ரீன் ரீஃப்ரெஷ் ரேட். ஓகே, அதுலேயே வந்து க்ளவுட் ஸ்ட்ரீமிங்கு மேபி அதில் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி கொண்டு வந்து இவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் இவ்வளோ நீங்கள் கட்டினீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ FPS இவ்வளோ நெட்வொர்க் ஸ்பீடு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு வந்து அவங்க வந்து ஆஃபர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு வேளை நம்மளுக்கு வந்துட்டு ஸ்டாண்டலோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா OLED அதுக்கப்புறம் 120 Hz இது ரெண்டும் வந்துட்டு இந்த 2 ஃபீச்சரும் வந்துட்டு க்ளவுட் ஸ்ட்ரீமிங்க்கும் சப்போர்ட் பண்ணும் அண்ட் ஸ்டாண்டலோன் டிவைஸ்க்கும் வந்து சப்போர்ட் பண்ணும். ஓகே, பிஎஸ் போர்ட்டல் ப்ரோ. ஸோ யாரெல்லாம் வந்துட்டு வாங்க போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். வந்துச்சுன்னா உங்களுக்கு லாபம். யூ கேன் கெட் OLED அதுக்கப்புறம் அண்ட் ஆல்சோ யூ கேன் கெட் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹேண்டலில் வந்துட்டு 120 Hz வந்து கொண்டு வர்றது ரொம்ப அப்படியே சாதாரணமாக போச்சு. OLED வந்து சாதாரணமாக போச்சு. இப்போ வந்து அதை தான் வந்துட்டு அடுத்த ஜெனரேஷன் அப்படியே கொஞ்சமாக போய்கிட்டு இருக்காங்க. ஸ்டீம் டெக்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 90 Hz ஸ்க்ரீன் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ROG 120 Hz இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சமாக நார்மலைஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸை. நம்மளுக்கும் வந்துட்டு வாங்கி யூஸ் பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, OLED இருக்குது, ஓகே இது இருக்குது, OLED இருக்குது, 120 Hz ஸ்க்ரீன் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ நம்மளுக்கும் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் காசு கொடுத்து வாங்குறதுக்கு. ஓகேங்களா, பிஎஸ் போர்ட்டல் ப்ரோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் guys. See you guys in the next video. Bye.